அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் சிவில் ப்ரொசீஜர் கோடில் பார்ட் சி அண்ட் பார்ட் டி கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ். ஆல்ரெடி இதை பற்றி நம்ம நிறைய பேசியாச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன் ஆக்டை பற்றின கான்செப்ட் தான். ஸோ லிமிட்டேஷன் ஆக்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பார்ட்டு பியில் உங்களுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. அதை சாய்ஸ் அப்படின்ற மாதிரி விடாதீங்க. ஏன்னா மிக எளிமையான டாப்பிக்கும் கூட. கண்டிப்பாக உங்களால் அதிக மதிப்பெண்களை ஸ்கோர் பண்ண முடியும். அதற்கு இந்த வீடியோவும் இதற்கு முன்னாடி இருக்கின்ற மொத்தம் 4 வீடியோவும் உதவிகரமாக இருக்கும்ன்ற நம்பிக்கையோடு நான் கொஸ்டினுக்குள்ளே போகிறேன். ஏ என்கின்ற நபர் கால வரம்பிற்குள், அதாவது லிமிட்டேஷன் ஆக்டுக்குள்ள ஒரு வழக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறார். வரம்பிற்குட்பட்ட கடைசி நாளில் அவர் வழக்கு தாக்கல் செய்ய விரும்புகிறார். பார்த்தீங்கன்னா ஒரு மணி சூட் இருக்குன்னு வச்சுப்போமே. ஒரு பண பரிவர்த்தனை சூட்டாக இருந்துச்சுன்னா அதனுடைய லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா 3 வருட காலங்கள். 3 வருட காலத்திற்குள்ளே எங்கே வேணாலும் உங்களால் வழக்கை பதிவு செஞ்சுக்க முடியும். ஸோ இந்த கோட்டை தாண்டி வெளியில் போயிடுச்சுன்னா லிமிட்டேஷன் பீரியட் முடியுதுன்னு அர்த்தம். இதுதான் விஷயம். ஸோ இன்பிட்வீன் 1 to 3 years லிமிட்டேஷன் பீரியட் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் எப்போ வேணாலும் வழக்கை பதிவு பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இதே போல தான் எல்லா வழக்குகளுக்கும் பொருந்தும். அது இபியாக இருந்துச்சுன்னா 12 வருடங்கள் இப்படியாக சென்று கொண்டே இருக்கும். இதை பற்றின கான்செப்டும் உங்களுக்கு சிபிசியில் இபி அப்படின்ற ஒரு எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதையும் இந்த இடத்துல நீங்கள் நோட்ஸ் எடுத்து எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்போ தான் உங்களுடைய பேப்பர் தனித்துவமாக இருக்கும், மிக அதிகமான மதிப்பெண் கிடைக்கும். நல்லபடியாக உங்களால் சிஜே எக்ஸாம் வரைக்கும் உங்களால் எழுத முடியும். நோட்ஸை எடுக்கணும் நீங்கள். சரி, அன்று பலத்த மழை பெய்த காரணத்தால் லாஸ்ட் நாளை எய்ம் பண்ணுறாரு ஏ. இதுதான் லாஸ்ட் நாள். இந்த கோடு தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நாள் இல்லையா? இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பலத்த மழை பெய்யுது. அந்த காரணத்தால் அவரால் நீதிமன்றம் அடைய முடியவில்லை. நீதிமன்றத்திற்கு போனால் தானே வழக்கை தாக்கல் பண்ண முடியும். அவரால் போக முடியவில்லை. அதன் பிறகு கனமழை காரணமாக அவர் வராததற்கான போதுமான காரணம் காட்டி வழக்கை தாக்கல் செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை உங்களை பார்த்து கேட்குறாங்க. நீங்கள் தான் இதற்கு பதில் சொல்லணும். இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. இந்த கோட்டை தாண்டி அடுத்த நாளில் வழக்கை பதிவு பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அதாவது லிமிட்டேஷன் பீரியடு முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன நாளில் அடுத்த நாளில் வழக்கை பதிவு பண்ண முடியுமா? இதுதான் அவர்களுடைய கொஸ்டின். நீங்கள் இந்த இடத்துல அட்வொகேட்டாக இருந்து உங்களுடைய பதில்களை சொல்ல போகிறீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இல்லுஸ்ட்ரேஷன் பேசுறதுக்கு உண்டான வலிமையே. உங்களை அழகாக அட்வொகேட்டாக ஆக்கி பார்க்குது பாருங்கள் இந்த பார்ட் சி அண்ட் பார்ட் டி கொஸ்டின். கையெழுத்து கும்பிட வேண்டிய ஒரு பகுதி. நீங்கள் நம்பலாம். நான் கூட தான், நான் என்ன பெரிய இதுவா? ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் இஷ்யூஸை ஒன்று ஃப்ரேம் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல இஷ்யூஸை இப்படித்தான் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இல்லுஸ்ட்ரேஷன் மையப்படுத்தி நீங்கள் இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணலாம். வெதர் அதனால் ஆனால் ஏ என்கின்ற நபர் ஃபைலிங் எ சிவில் சூட் இன் லாஸ்ட் டே ஆஃப் லிமிட்டேஷன் இஸ் வேலிடான்னு ஒரு கொஸ்டினை கேட்குறேன். ஏ என்ற நபர் பார்த்தீங்கன்னா ஃபைலிங் எ சூட், சிவில் சூட். சிவிலில் தான் மேக்ஸிமம் லிமிட்டேஷன் வரும்ன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. கிரிமினலில் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. லாஸ்ட் டேல அவர் சூட்டை ஃபைல் பண்ணுறது வேலிடான்னு கேட்குறேன். எஸ், வேலிட். அந்த நாள் வரைக்கும் அவருக்கு உரிமை இருக்கின்றது. வழக்கை பதிவு செய்ய அவருக்கு ரைட்ஸ் இருக்குன்றத மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதுங்க. வெதர் ஏ ஆஸ்கிங் ரீசன். ஆனரபிள் கோர்ட்டு முன்னாடி ஏ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெவி ரைன் வந்துடுச்சு ஒரு ஆனர், அதனால் என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அது வேலிடான்னு கேட்குறேன். நோ அப்படின்ற பதிலை நான் அந்த இடத்துல சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன் நான். ஏன்னா இதற்கு பிறகு நீங்கள் அட்வொகேட்டாக மாற போகிறீங்க. எப்பொழுதுமே லாஸ்ட் பஸ்ஸை எய்ம் பண்ணாதீங்க. லாஸ்ட் பஸ்ஸு பஞ்சர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அது ரிப்பேர் ஆவதற்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை வேறு எதனால் விபத்திற்குள்ளாவதற்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை இயற்கை காரணங்களால் என்ன பிரச்சனை உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் லாஸ்ட் பஸ்ஸை எய்ம் பண்ணிங்கன்னா நீங்கள் போக வேண்டிய இடத்திற்கு சரியான நேரத்தில் போக மாட்டீங்கன்றதை இந்த இடத்துல பதிய வச்சுக்கிறேன். அந்த கான்செப்டை அடிப்படையாக கொண்டு தான் இந்த வழக்கம். லாஸ்ட் பஸ்ஸை அவர் எய்ம் பண்ணுறாரு. லாஸ்ட் பஸ்ஸை எய்ம் பண்ணும்போது அவருக்கு என்ன ஆகுது? இந்த இடத்துல
ஹெவி ரெயின் வந்துடுது. ஹெவி ரெயினால் அவரால் அந்த வழக்கை பதிவு பண்ண முடியலை. அவர் ஒரு நாள் முன்னாடி போயிருந்தாருன்னா கண்டிப்பாக வழக்கை பதிவு பண்ணியிருந்திருக்கலாம். அதாவது லாஸ்ட் பஸ்ஸுக்கு முந்தின பஸ்ஸை அவர் எய்ம் பண்ணியிருந்தாருன்னா இந்த வழக்கு அவர் கையில் இருந்திருக்கும். இப்போ அவர் கையில் இருக்குதா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. சரி, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். வெதர் ஏ சூட் கண்டோன், அந்த ஒரு நாளை வந்து ஆனரபிள் கோர்ட்டு மன்னிக்குமா? கண்டோன் மீன்ஸ் மன்னிக்கிறதுன்னு அர்த்தம். கண்டோனிங் டிலே பெட்டிஷன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல நான் 2 ஸ்டாண்ட் எடுக்கிறேன், எஸ் ஆர் நோ. மன்னிக்குதா இல்லையா நம்ம பார்க்கலாம், நம்மளா ஒரு முடிவு எடுக்க தேவையில்ல. ஆனால் இந்த இடத்துல பார்த்துங்க, அது வேலிடான்னு கேட்டால் அதுக்கு நோன்னு சொல்லிட்டேன் நான். அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இப்போ வெதர் என்டையர் வேலிட் ரீசன் டைம் பார் இஸ் கண்டோனிங் பை த கோர்ட், எவ்வளவு பெரிய நீண்ட ஒரு வேலிடான ரீசன் சொன்னாலும் ஆனரபிள் கோர்ட் பார்த்தீங்கன்னா மன்னிக்குமா, கண்டோன் பண்ணிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நேரங்களில் எஸ், பல நேரங்களில் நோ அப்படின்ற மாதிரி வச்சுக்கிங்க. இன்வால்வ்டு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 செக்ஷன்களை இதை நான் உள்ள இன்வால்வ் பண்ணுறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா 3 செக்ஷன் 3 ஆஃப் லிமிடேஷன் ஆக்ட் 1963, இன்னொன்று பார்த்தீங்கன்னா செக்ஷன் 5 ஆஃப் லிமிடேஷன் ஆக்ட் 1963. ரெண்டுத்திற்குமே இந்த இடத்துல வரையறை கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல 3 பார்த்துடலாம். செக்ஷன் 3 ஆஃப் லிமிடேஷன் ஆக்ட் 1963 படி லிமிடேஷன் பீரியட் முடிந்த பிறகு, நல்லா நோட் பண்ணுங்களேன், நல்ல மண்டையில் அரைஞ்சா மாதிரி சொல்லுது பாருங்க. அது லிமிடேஷன் பீரியட் முடிந்த பிறகு வழக்கு தொடர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. வழக்கு தொடர முடியாது. சும்மா லாஸ்ட் பஸ் எய்ம் பண்ணுறவங்களுக்கு சட்டம் சட்டமாக இருக்காது. லாஸ்ட் பஸ் எய்ம் பண்ணுறவங்களுக்கு தேர்வு சரியாக அமையாது. ½ அன் ஹவர் வேஸ்ட்டாக போயிடும். 3 மணி நேரம் எக்ஸாமில் 2.5 மணி நேரம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ½ மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க நீங்களே. காரணம் என்ன? லாஸ்ட் பஸ் எய்ம் பண்ணதுனால தான். செக்ஷன் 5 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிடேஷன் ஆக்ட் ஆஃப் 1963, சஃபிசியன்ட் காஸ், சரியான ஒரு ரீசன் இருந்துச்சுன்னா அது அப்பீலாக இருக்கும் பட்சத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும்னு சொல்லிட்டாங்க. சூட்டுக்கு சொல்லலைன்றதை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் பதிய வச்சுக்கிங்க. கண்டிப்பாக வழக்கு புதுசாக பதிவு பண்ணணும்னா லிமிடேஷன் ஆக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அப்பீல் போன்ற காரணம், ஏற்கனவே முடிந்த வழக்குகளை பார்த்தீங்கன்னா அப்பீலுக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிமிடேஷன் ஆக்டில் கொஞ்சம் தளர்வுகள் உண்டு செக்ஷன் 5 படி. அப்போ செக்ஷன் 3 படி நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். டேட் ஆஃப் நாலேஜ், ஒரு 3 வருட காலங்கள் இருக்குது ஒரு மணி சூட்டுக்கு. இந்த டேட்டில் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வாங்குறாரு. இதற்கு முந்தின வீடியோ எக்ஸாக்டாக அந்த வீடியோ தான், 48வது வீடியோ, அதையும் பாருங்கள். இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டை இவர் கொடுக்குறாரு. யார்? ஏ கொடுக்குதுன்னு வச்சுப்போம். ஒரு 30,000 வாங்கியிருக்காரு. போன இதில் ஒரு 5,000 ரூபாய் கொடுக்குறாருன்னா இந்த இடத்துலேருந்து 3 வருஷம் வந்துடும். இதுதான் பார்த்தீங்கன்னா லிமிடேஷனுடைய ட்ரிக்கும் கூட. இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு வரும்போது தெளிவாக உங்களுக்கு புரிய வரும். இப்போ நீங்கள் எல்எல்பி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால அந்த ட்ரிக்கை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பலை, வேண்டாம், அது இப்போதைக்கு வேண்டாம். அதுக்கப்புறம் ஃபேக்ட் ஆஃப் கேஸை மிக தெளிவாக எழுதுறீங்க. ரைட் த ஆல் செக்ஷன், இதற்கு முன்னாடி பார்த்த எல்லா வீடியோவும் கம்பைல் பண்ணுறீங்க. தேவைப்படும் பட்சத்தில் மைனரையும் கூட்டு சேர்க்குறீங்க. லீகல் டிசேபிலிட்டினா என்னன்றதை சொல்கிறீங்க. இவ்வளோ விஷயத்தையும் சொல்லுங்கள், தப்பு ஒன்றும் கிடையாது. இதை பற்றின விஷயங்கள் நேரடியாக உங்களுக்கு 5 பக்கம் வருதுன்னா இதுவே போதும். உங்களுக்கு 5 பக்கம் வரலைன்னா அங்கே இங்கே இருக்கிற லிமிடேஷன் ஆக்டெல்லாம் உள்ளே போட்டு நீங்கள் அவர்களுக்கு சொல்ல முற்படுங்க. அதுதான் கான்செப்டும் கூட. அதன் பிறகு ஒரு கேஸ் ஸ்டடி. இந்த இடத்துல 2 கேஸ் ஸ்டடி, அருமையான கேஸ் ஸ்டடி இருக்குது, நோட் பண்ணிக்கிங்க. லிமிடேஷன் ஆக்ட்னு ஒரு கொஸ்டின் வந்துட்டாவே இது ஒரு 2 கேஸ் ஸ்டடி, இதற்கு முன்னாடி ஒரு கேஸ் ஸ்டடி, அதில் ஒரு 3 கேஸ் ஸ்டடி, மொத்தம் 6 கேஸ் ஸ்டடி உங்கள் கையில் இருக்குது. இதை விட வேறு என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். பூட்டாமால் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, ஆல் இந்தியா ரெக்கார்ட் இன் 1962, சுப்ரீம் கோர்ட் இன் 1716 பேஜில் இருக்குது. என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட் ஆஃப் கேஸில் பூட்டாமால் ஒரு சூட்டை லிமிடேஷன் பீரியட் முடிந்த பிறகு தாக்கல் பண்ணுறாங்க. அதில் ஒரு கண்டோன் டிலே, அதாவது என்னுடைய தாமதத்திற்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. அந்த தாமதமான காரணம் பார்த்தீங்கன்னா நியாயமான காரணம், சஃபிசியன்ட் காஸ் இருக்குது. இந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்கள், சஃபிசியன்ட் காசுன்னு ஒரு வார்த்தை. அது இருப்பதனால அந்த பெட்டிஷனை அலோவ் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஒரு இஷ்யூஸ் ஒன்று ரைஸ் ஆகுது ஆனரபிள் கோர்ட்டுக்கு முன்னாடி. செக்ஷன் 5 படி லிமிடேஷன் ஆக்ட் சூட்டுகளுக்கு பொருந்துமா? இந்த இடத்துல நான் அப்பீலை பற்றி சொன்னேன்,
சூட்டை பற்றியும் சொன்னேன், சூட்டுகளுக்கு பொருந்தாதுன்னு சொன்னேன் இல்லையா? சரி, செக்ஷன் 5 படி சஃபிசியன்ட் காஸ் ஆஃப் ஆக்ஷன் சூட்டுகளுக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருந்தாதுன்னு அந்த இடத்துல தெளிவாக சொல்லியாச்சு. என்னதான் ரீசன் சொன்னாலும் அது வேலிடான ரீசனாக இருந்தாலும் பொருந்தாதுன்னு சொல்லியாச்சு. அதே போல் பிளைன்டிஃப் வந்து சஃபிசியன்ட் காஸ் காட்டினாலும் சஃபிசியண்டான ரீசன் காட்டினாலும் யார் வழக்கு தொடரும் நபர் பேர் தான் பிளைன்டிஃப்னு சொல்லுவாங்க. சிபிசி ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா பிளைன்டிஃபுக்கு இந்த இடத்துல நான் வரையறை சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. சரி, சஃபிசியன்ட் காஸ் காட்டினாலும் லிமிடேஷன் முடிந்த பிறகு சூட் ஃபைல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பூட்டாமால் வெசஸ் முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சரி, ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா செக்ஷன் 5 அப்பீல் அண்ட் அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் பொருந்தும். செக்ஷன் 5 படி கண்டோனிங் டிலே அப்பீல் அண்ட் அப்ளிகேஷனுக்கு மட்டும்தாங்க பொருந்தும், சும்மா சூட்டெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது சூட்டுகளுக்கு பொருந்தாது அப்படின்னு ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. எனவே லிமிடேஷன் பீரியட் முடிந்த பிறகு சூட் தொடங்கினால் அது டைம் பேர்டு ஆகும், முடிந்து போன கான்செப்டாக பார்க்கப்படுகின்றது. அதன் காரணமாக இந்த சூட்டையும் ஃபைல் பண்ண முடியாது, இந்த சூட்டையும் ஃபைல் பண்ண முடியலன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு கேஸ் ஸ்டடி பாருங்க, என் பாலகிருஷ்ணன் வெர்சஸ் எம் கிருஷ்ணமூர்த்தி 1998 நடந்த ஒரு வழக்கு. என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளைன்டிஃப் பார்த்தீங்கன்னா அப்பீல் தாக்கும்போது ஒரு சிறிது டிலே வருது, அதாவது கொஞ்சம் தள்ளி வருது. அதாவது 30 நாளுக்குள்ள அப்பீல் ஃபைல் பண்ணோன்னா ஒரு 35வது நாளில் பண்ணுறாரு, இப்படி தான் கான்செப்ட்னு வச்சுக்கோம். ஸோ 5 நாள் பார்த்தீங்கன்னா டிலே வந்துச்சு. 5 நாளை பார்த்தீங்கன்னா கண்டோன் பண்ணுறதுக்காக அவர் கேட்குறாரு. செக்ஷன் 5ல் ஆட்டோமேட்டிக்காக சொல்லியாச்சு அப்பீலுக்கும் அப்ளிகேஷனுக்கும் வழிவகை இருக்குது அப்படின்ற மாதிரி. சரி, பிளைன்டிஃப் கூறினார், யார் ரெஸ்பாண்டன்ட் தரப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுக்கு இவர் வந்து டிலேல போடுறாரு, அதனால லிமிடேஷன் ஆக்ட் பிரகாரம் இவருக்கு இது பொருந்தாது அப்படின்ற மாதிரி ரெஸ்பாண்டன்ட் தரப்புனா யாரு? டிகிரி ஹோல்டர். இந்த இடத்துல அப்பீலை பொறுத்த வரைக்கும் ஸோ டிகிரி ஹோல்டர் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இந்த வழக்கை நீங்கள் ஏற்றுக்கக்கூடாது, அது லிமிடேஷன் பீரியட் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி. பிளைன்டிஃப் என்ன சொல்கிறாருன்னா, டிலே ஏற்கப்பட்டது நியாயமான காரணத்தால், சஃபிசியன்ட் காசு இருக்குது, அதனால் அதை கண்டோன் செய்யணும் அப்படின்ற மாதிரி அவருடைய பெட்டிஷனில் சொல்கிறாரு. இஷ்யூஸ் இந்த இடத்துல ஃப்ரேம் ஆகுது ஆனரபிள் கோர்ட்டுக்கு முன்னாடி. செக்ஷன் 5 ஆஃப் லிமிடேஷன் ஆக்டின் கீழ் டிலே ஆஃப் கண்டோன் நீதிமன்றம் டைரக்ட் டிஸ்கிரிஷனரி பவர் பயன்படுத்த முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் அரோஸ் ஆகுது. டிலே பார்த்தீங்கன்னா லென்த்து முக்கியமா அல்லது காரணம் முக்கியமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. டிலேவோட லென்த்து 5ன்றது 50 நாளாக முக்கியமா, இல்லை அந்த 50 நாளுக்கு உண்டான காரணம் முக்கியமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை வந்து இஷ்யூஸாக ஃப்ரேம் பண்ணுது ஆனரபிள் கோர்ட்டு. ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லென்த் ஆஃப் டிலே இஸ் நாட் மேண்டட். லிமிட்டேஷன் பீரியடுக்கு உண்டான லென்த் வந்து எங்களுக்கு மிக முக்கியமான விஷயம் கிடையாது, இஸ் நாட் எ மெட்டீரியல் அப்படின்ற மாதிரியும். அதே போல டிலே ஆஃப் கண்டோன் என்பது கோர்ட்டுடைய டிஸ்கிரிஷனரி பவர், அதில் வேறு யாரும் தலையிட முடியாது அப்படின்ற மாதிரியும். போனஃபைடு காரணம் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளப்படும். போனஃபைடு காரணம், அதாவது மாலஃபைடு காரணமாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. இது இரண்டுமே பார்த்தீங்கன்னா ஆனரபிள் கோர்ட்டுடைய டிஸ்கிரிஷனரி பவர் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த வழக்கை முடிக்கிறாங்க. என் பாலகிருஷ்ணன்ற ஒரு வழக்கை. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிட்ருக்கோம். இத்தனை வழக்குகளில் கண்டிப்பாக நீங்கள் எழுதுருவீங்கன்ற நம்பிக்கையோடு நான் அந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.